தோரணமலை முருகன் கோவிலில் சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் கிரிவல பாதைக்கான கட்டுமான பணிகளை முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் கடையம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அருகே அமைந்துள்ள தோரணமலை ஸ்ரீ முருகன் கோவில் அகஸ்தியர், தேரையர் போன்ற சித்தர்களாலும் முனிவர்களாலும் வழிபட்டதும் மூலிகை ஆராய்ச்சியில் ஈடுபட்டதும் இந்த கோவிலின் சிறப்பு. இந்த ஆலயத்தில் சஷ்டி, தைப்பூச, திருக்கல்யாண திருவிழா, பௌர்ணமி தோறும் கிரிவலம், சூரிய வழிபாடு உள்ளிட்ட பல்வேறு திருவிழாக்கள் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இவ்விழாக்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு வருகின்றனர். இந்த தோரணமலை கோவிலை சுற்றியுள்ள சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கிரிவல பாதையில் புதிய சாலை அமைக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக ரூபாய் 1,88,00,000 மதிப்பீட்டில் கிரிவல பாதைக்கான கட்டுமான பணிகளை தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். தோரணமலை கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன், கோவில் பரம்பரை அறங்காவலர் செண்பகராமன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.